நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026 நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாக பொது பலனை சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என் ஆத்மாந்தன மகா வாராகிய வணங்குறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதியாத். இப்போ இந்த பதிவில் பொது பலனை முதலில் பார்க்க போகிறோம். 2026 வருடம் சூரியனும் குருவும் இணைந்து நடத்தக்கூடிய வருடமாக இருக்கிறது. இந்த சூரியன் குருவும் இணைந்து நடத்தும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சமாக விளங்கப்படுகிறது. எனவே நாட்டில் எல்லோருக்கும் சுபிட்சமாக இருப்பார்கள். எண்ணியது எண்ணம் போல் நடக்கும், நல்வாழ்க்கை சித்திக்கும். இருந்தாலும் இயற்கை பேரிடர் என்று சொல்லும் வகையிலே அதிகமான மழை பொழியும், அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிரும் சேர்ந்து இருக்கும், நிலச்சரிவுகள் அடிக்கடி ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும், ஆபத்துகள் விபத்துகள் அடிக்கடி நிகழும், எல்லா போக்குவரத்திலுமே நிகழும். சாலை வழியிலும் ஆகாய வழியிலும் நீர் வழியிலும் போக்குவரத்து மூலமாக ஆபத்துகள் விபத்து ஏற்பட போகிறது என்பதாக இருப்பதால் மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அயல் நாட்டிலிருந்து தொற்று வைரஸ் கிருமி என்று சொல்லுவோம், அதையும் மக்களுக்கு அதனுடைய பாதிப்பை தர இருக்கிறது. அதற்கும் நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த 2026 வருடம் நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானதம் செய்து எல்லாமல்ல எம்பெருமான் ஆசியுடன் வாழ வேண்டும் சொல்லி இந்த பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட பலவன் தான் பார்க்க போகிறோம். கும்பராசியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே குரு பகவான் நன்மை தான் செய்ய போகிறார். நல்ல விஷயங்களை தருவார். நீங்கள் நினைத்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார். முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். அதுவுமே நடக்க போகுது. அது இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் வேண்டும். அடிக்கடி வெளியில் போயிடணும். வெளியூர் நிமித்தமாக போகிறது, பயணங்கள் போகிறது, இப்படி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும். டென்ஷன் பரபரப்பு எப்பவுமே ஒரு மனநிலையோடு இருக்கும். அது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியானம் ஒன்றே தான் சிறந்த வழி. தியானம், மௌனம். அடிக்கடி காலையிலோ மாலையிலோ இரவு தியானம் பண்ணலாம். அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் வரும் வார்த்தைகள் கவனக்குறைவால் மற்றவர்களால் விமர்சிக்கப்படும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே போதும். அடுத்ததாக குடும்ப உறவுகள் மேம்படும். வருட ஆரம்பத்திலே புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடந்தேறும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலியமாக பரிசு, பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைச்சிடும். எல்லாமே கும்பராசிகள் கிடைக்க போகுது. அடுத்த ஒரு 6 மாதங்கள் சற்றே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த வந்த வாய்ப்புகள், பொறுப்புகள், பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கையிருப்பு கரைந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். நல்லது இருக்குமோ கெட்டது இருக்க தான் செய்யும். அதனால் மாறி மாறி தான் வாழ்க்கை. அதை பார்த்துக்கணும். குடும்ப உறவுகளே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அவங்க முதல் 6 மாத காலத்திலே நன்மை செய்வார்கள். அடுத்த ஒரு 6 மாத காலங்களே யார் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. நம்ம கூட இருப்பாங்க. நம்ம பெற்ற இந்த சந்தோஷத்தை, புகழை, பாராட்டை குலைக்க பார்ப்பாங்க. கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே நெருங்கிய நட்பு உறவுகள் தான் இதில் ஈடுபடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான். அவங்களால தான் முடியும். புதுசாக வரங்களால் முடியாது, தெரியாது. அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படக்கூடிய வருடமாக இந்த 2026 இருக்க போகிறது. திறமையை வெளிப்படுத்திக்கணும், தன்னம்பிக்கை கூட்டிக்கணும், துணிச்சலை வரவழைச்சிக்கணும், தைரியத்தோடு போராடணும். இது மாதிரிலாம் செய்யணும். நமக்கு யார் எந்த சபைச்சாலும் கேள்வி கேட்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கலாம். அரசாங்கத்தால் எது கிடைக்காத விஷயங்கள் இருந்தால் அதை கேட்டு பெறலாம், போராடலாம். போராடினால் தான் எதுவுமே கிடைக்கும். வாய்வுள்ள பிள்ளை தான் பயிற்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு இந்த 2026 நீங்கள் கேட்பது மட்டும் வாய் திறந்து கேட்க வேண்டும்.
மற்ற விஷயங்களுக்கு குறைத்துக் கொள்வது நல்லது. பெரும்பாலும் சனிக்கிழமை தோறும் மௌன விரதம் இருந்து வரலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதனால் அடிக்கடி மாற்றுத்திறனால் உதவி பண்ணி வரலாம். சனிக்கிழமை தோறும் எல் தெய்வம் போட்டு சனி பகவானை வணங்கி வழிபட வரலாம். 11 விளக்கு போட்டு வரணும். அது இல்லாமல் பைரவர், சனி பகவானுக்கு பைரவர் தான் நல்ல ஒரு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. கால பைரவரை சனிக்கிழமையில் வழிபட்டு வரணும். தேய்பிரை அஷ்டமி மற்றும் சனிக்கிழமைகளிலே தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். மனதார வழிபட்டு வர வேண்டும். வழிபட்டு வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உடல் உழைப்பால். அந்த தொழிலாளிகள், துப்புரவு தொழிலாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பேர் நிறைய பிரச்சனை கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாமே சம்பளம் பத்தாது, வாழ்க்கை வசதிகள் கம்மியாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி போய் உதவி பண்ணலாம். யார் யார் யாருக்கு செய்யணுன்றதுன்னு சொல்லிட்டு வரும் ஜோதிடப்படி. அப்போ நீங்கள் கும்பராசிக்காரங்க உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கும் துப்புரவு தொழிலாளருக்கும் உதவி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நீண்ட நோய் நொடியாக இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணலாம். இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தான் முன் வச்சு எதுவுமே செய்வாங்க, அதில் நல்லது நடக்கும். அப்போது உங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும், அது பயன்படுத்திக்கணும். அடுத்து ஒரு கஷ்டமான நேரங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு 6 மாத காலங்களில் உங்களுக்கு எதிர்ப்பு தொல்லை கண்டிப்பாக அறவே அழிஞ்சிரும். நல்ல பொறுப்புகள் கூடி வரும், பதவிகள் தேடி வரும், எல்லாமே நடக்கும். இருந்தாலும் உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும். சோம்பல் வரும், சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும்? தியான வழிபாடு, உடற்பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாக்கா அந்த சுறுசுறுப்பு மீண்டும் வந்துடும். தெய்வ வழிபாடு ஏற்றம் தரும். விஸ்வரூப தரிசனம்ன்றது ஆஞ்சநேயருடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு மறைமுகமான ஒரு எதிர்ப்பு மூலியமாக ஒரு கண்டன் கூட கொள்ளலாம். அது கண்டம், ஆபத்து, விபத்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து போகும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது இந்த வருட ஆரம்பத்திலே இருந்து மத்தியமத்திலே ஒரு 2-3 மாத காலங்கள், நடுமத்தியிலே 3 மாத காலங்களிலே வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தால் அதிலேருந்து வெளியே வந்துடணும். எச்சரிக்கையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். கண்டிப்பாக பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். பொருட்கள் கழுவப்படும். போகிற விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். போனோமே நம்ம வேலை முடியலையே உடனே திரும்பி வந்துடலாம் கூடாது. எப்போ ஒரு நேரங்காலம் சொல்லி இப்படி சொல்லியிருக்குமோ அது பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான் விஷயம். அங்கே தங்கியிருந்து அதை முடிச்சுட்டு வரணும். ஒரு போய் தேடி போகிறோம், அங்கே இல்லை ஒருத்தர், பக்கத்தில் வேறு ஒரு வேலையை போய் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வந்து அவர் பார்த்துட்டு வரணும். ஐயோ இல்லையே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஆத்திரப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய உதவி கிடைக்காம போயிடும். இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இந்த கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் கும்பராசிக்காரங்க சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரொம்ப விசேஷமான பலனும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதனால் 2026 வருடத்தில் உங்களுக்கு இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விரக்தியாகவும் இருக்கக்கூடாது, ஒரே சிந்தனையாகவும் இருக்கக்கூடாது, குழப்பத்தோடு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம், நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம நடத்தலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த 2026 வருடம் உங்களுக்கு ஏணியில் ஏறி போய் நீங்கள் நினைச்சதை சாதிக்க மாதிரி உச்சத்தை தொடுற மாதிரி அமைஞ்சிரும். மலை உச்சியில் போய் வெற்றி பெறுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வெற்றி பெறலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ பரிசு பாராட்டு கிடைக்கும், போட்டி பந்தயம் கலந்துக்கலாம். தைரியமாக துணிஞ்சு செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், முடிவுக்கு வரும். இது மாதிரி பண்ணிக்கலாம். முன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்களும் அடிக்கடி இந்த ஜீவசமய தரிசனம், மகான்கள் தரிசனம், சித்தர்கள் தரிசனம் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். அவங்கள வழிபடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எது எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த 2026 வருடம் மனம் போல் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைச்சி நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு தானதர்மம் மூலியமாக கெடுபன் கொஞ்சம் நற்படை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோரும் முடியும் முக்கியமான ஒரு நபராக, அது விஐபியாக கூட இருக்கலாம், திகழப் போகிறீர்கள்னு சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு 2026 வருடம்
நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்து அதன் மூலியமாக பேரும் புகழும் பெற்று பேராற்றல் பெற்று நல்ல ஒரு மனிதராக திகழ்ப்புக என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.